இது வந்து விவசாயிகளை மோசடி பண்ற மாதிரி இருக்குங்க சார். இப்ப நம்ம ஒரு ஆடு வருஷம் போறோம், 1000 டன்னேஜ் இருந்தாலும் இந்த எலக்ட்ரானிக் திராசில தான் இடம் வைக்கிறான். இங்க வைங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இதை நான் எலக்ட்ரானிக் திராசில வச்சோம்னா ஒரு கமிட்டி வைக்க நாங்க 4 திராசை மாத்தணும், ஏன்னா திராசு சும்மா ரிப்பேர் ஆகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப மத்த இடத்துல எல்லாம் எப்படி ரிப்பேர் ஆகாம வச்சு ஓட்டுறாங்கன்னு தெரியல, இவங்க இப்படி ரிப்பேர் ஆயிடுங்கிறாங்க. அது அவங்களுக்கு லாபத்துக்காக சொல்றாங்களா, இல்ல எங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு தெரியக்கூடாது, நம்ம எப்போதும் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் சொல்றாங்களான்னு எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு டிஜிட்டல் திராசு வேணும் சார். அப்பதான் சார் எங்களுக்கு நாங்க இவ்வளவு பஞ்சு வச்சிருக்கோம், இவ்வளவு இடம் இருக்குங்கிற ஒரு நிம்மதியா தெரியும். சாதாரண ஒரு மீன் வியாபாரி கூட என்ன பண்றாங்கன்னா, அவங்களே டிஜிட்டல் திராசு தான் சார் வச்சிருக்காங்க. ஏன்னா வச்சுக்கலாம், அவனுக்கு ஒரு 100 கிராம் கூட போனா 10 ரூபா மைனஸ் ஆயிடுமே அப்படிங்கிற கணக்குல அவன் தெளிவா வச்சிருக்காங்க. அப்படி அவங்களே அவ்வளவு தெளிவா இருக்கும் போது நாங்க வந்து கூண்டாள் கணக்குல கொண்டு கிட்டத்தட்ட நீங்க எப்படி 6,000-7,000 குண்டால் கிட்ட வந்துருக்கு. இதுல எங்களுக்கு ஒரு குண்டாலுக்கு சும்மா சாதாரணமா ஒரு 1/2 கிலோ வச்சுக்கிட்டா எவ்வளவு சார் வருது, எவ்வளவு நஷ்டம் ஆகுது எங்களுக்கு. அதுக்கான பணம் யாருக்கு நஷ்டம், எங்களுக்கு தான் சார் நஷ்டம். அது நாங்க தெரிஞ்சுக்க கூடாது. எனக்கு எல்லாமே இதே தான். இதே வந்து டிபிசில அவங்க இடம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் அவங்க இடம் கரெக்டா மூட்டை இவ்வளவு இருக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அதே வந்து நாம இங்க போடுறோம், நம்ம அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து டன்னேஜ் கணக்கு, இவங்க லாரியில ஏற்றி விட்டு டன் கணக்குல பாத்துருவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கு 1/2 கிலோ 1 கிலோ இப்படி அடிக்கிறதெல்லாம் மொத்தத்துல டன் போட்டு அது ஒருத்தவங்க பேர்ல போட்டு பாஸ்புக் பேங்க் கொடுத்து அவங்க